அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 2.4ல் ஃபஸ்ட்டு சம் பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த உறுப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்கோமா. ஃபஸ்ட்டு சம் 8, 24, 72 அடுத்தடுத்து உள்ள நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட் நம்பர் 8, செகண்ட் நம்பர் 24, தேர்டு நம்பர் 72, ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ் இந்த நம்பர்ஸை கேட்டிருக்கான். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் ஏ என்னமா 8. ஓகேவாம்மா. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் கூட்டு தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஏ ஈக்குவல் டு 8ங்க. இப்போ 8க்கும் 24க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எவ்வளோ நம்பர் வருது பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இதை T1 ஈக்குவல் டு 8, T2 ஈக்குவல் டு 24, T3 ஈக்குவல் டு 72. இப்போ 8க்கும் 24க்குள்ள வித்தியாசம் என்னது? T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு 24 மைனஸ் 8 எவ்வளவு? 16. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு T3 மைனஸ் T2 தட் இஸ் 72 மைனஸ் 24 எவ்வளவு? தட் இஸ் ஈக்குவல் டு 8 தானே. அப்போ இங்கே 6, 48. அப்போது T2 மைனஸ் T1 நாட் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. இந்த ரெண்டுக்கு உண்டான வித்தியாசங்கள் பாருங்கம்மா. இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். 8, 24, 72. 8க்கும் 24க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 16. ஓகேவாம்மா. 24க்கும் 72க்குள்ள வித்தியாசம் என்னது? 48. அப்போது இது நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. இந்த ரெண்டு வித்தியாசமும் என்ன சொன்னோம்? 8க்கும் 24க்கு உள்ள வித்தியாசமும் 72 அடுத்து உள்ள நம்பருக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கம்மா. 2, 4, 6, 8 பாருங்கள். 4க்கும் 2க்குள்ள வித்தியாசம் 2, 6லேருந்து 4 கழிச்சா 2, 8 மைனஸ் 6 தட் இஸ் 2. பாருங்கள், இதெல்லாம் என்னது? சேமாக இருக்குது. இது வித்தியாசம். இது டிஃப்ரென்ஸ் டி. இது சேமாக இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ 8க்கு அடுத்து நீங்கள் 10ன்னு சொல்லிடுவீங்க. 10க்கு அடுத்து என்னது? 12. இந்த 2 ஆட் ஆனால் 2 ஆட் பண்ணி நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பாருங்கள், இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் சமமாக இல்லை. அப்போ நாம் இந்த கூட்டுத்தொடர் வரிசையை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது வேறு வழியில் நம்ம யூஸ் பண்ணணும். வேறு இப்போ இது இப்போ பெருக்கு தொடராக என்னன்னு சொல்லி பார்க்கணும். பெருக்கு தொடர் எப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னது? ஆர்னா என்னது? ரேஷியோவை ஒரு ஃபார்முலா ரேஷியோவை ஒரு சிம்பிளில் சொல்கிறோம். தட் இஸ் ஆர் எப்படின்னா ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்? T2 பை T1 ஈக்குவல் டு T3 பை T2. ஓகேம்மா. இப்போ R1 என்னம்மா? என்ன இருக்குது? T1 8, T2 24, T2 24, இது T3 72. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 3 ஈக்குவல் டு 3. அப்போது ரேஷியோ பாருங்கள், ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆர் ஈக்குவல். ஸோ ஃபைனல் ஆன்சர் ஆர் 3. ஸோ இந்த 8, 24, 72 இது ஒரு பெருக்கு தொடர். கூட்டுத்தொடரா பெருக்கு தொடராக பார்க்கணும். பெருக்கு தொடர். ஓகேவாம்மா. இது ஒரு முதல்ல இந்த தொடர் வரிசை இது இந்த 8, 24, 72 இதெல்லாம் கூட்டுத்தொடராக பெருக்கு தொடராக பார்க்கணும். அப்போது என்னது? 8, 24, 72 ஒரு பெருக்கு தொடர். பெருக்கு தொடரில் அடுத்தடுத்து உள்ள நம்பர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன கேட்டோம்? இது ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர், தேர்டு நம்பர், அடுத்து ஃபோர்த்து, ஃபிஃப்த்து நம்பரை எப்படி
எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலான்னு பார்ப்போமா? அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ஃபார்முலா என்ன ஃபார்முலா பார்த்தா Tn ஈக்குவல் டு a இன்டு ஆர் பவர் n-1. ஓகேவாம்மா? இப்போ நமக்கு என்ன தேவை? முதல் 3 உறுப்பு இருக்காமா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அப்போது 4வது உறுப்பு கண்டுபிடிப்போமா? நான்காவது உறுப்பு. 4வது உறுப்பு எதுமா வரும்? ஸோ தட் இஸ் T4 ஈக்குவல் டு a இன்ட்டு ஆர் பவர் n இருக்க இடத்துல 4 போட்டிருக்கோம். 4 - 1. இது a வந்து என்னது? முதல் உறுப்பு. முதல் உறுப்பு வந்து 8. r வந்து ரேஷியோ, தட் இஸ் 3. ஓகேவாம்மா? ஸோ 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு க்யூப் வந்து 27. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 216. 27. ஓகே, எஸ், t பவர் 4. அடுத்து நமக்கு என்ன வேணும்? 5வது உறுப்பு கண்டுபிடிப்போமா? ஸோ 5வது உறுப்பு வந்து என்னது? ஃபார்முலா என்னது? Tn ஈக்குவல் டு a இன்ட்டு ஆர் பவர் n-1. ஸோ t பவர் 5 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து 8, ஆரோட வேல்யூ வந்து 3, n வந்து 5 - 1. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 3 பவர் 4. ஸோ 8 இன்ட்டு ஸோ 81. ஸோ இது வந்து ஓகேம்மா? தட் இஸ் t பவர் 5. ஓகேம்மா? t பவர் 5 கண்டுபிடிச்சு. அடுத்து t பவர் 6, 6வது உறுப்பு கண்டுபிடிப்போமா? 6வது உறுப்பு என்னது? 6வது உறுப்புக்கு ஃபார்முலா என்னது? t பவர் n இன்ட்டு ஆர் பவர் a இன்ட்டு ஆர் பவர் n-1. t பவர் 6 முதல் உறுப்பு என்னது? ஏங்கிறது முதல் உறுப்பு, அது 8. ரேஷியோ, ஆருங்கிற ரேஷியோ, தட் இஸ் 3. 6 - 1. ஓகேம்மா? n இருக்க இடத்துல 6. ஸோ 8 இன்ட்டு 3 பவர் 5. ஸோ நம்ம கண்டுபிடிச்சோன்னா 3 பவர் 5 அப்படின்னா எப்படி வரும்? 81 அகெயின் 3. ஸோ 8 இன்ட்டு 243. வந்து ஓகேம்மா? ஸோ தட் இஸ் t பவர் 6. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா இது வந்து கூட்டு தொடர் வரிசையாக பின்வரும் தொடர் வரிசைன்னு அடுத்தடுத்த உறுப்புகளை காண்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூட்டு தொடர் வரிசையாக என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு மைனஸ் பண்ணணும். ஓகேவாம்மா? மைனஸ் பண்ணி பார்க்க சமயம் என்னது? 24 - 8 16. 72 - 24 48. அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு, அப்போ இது வந்து ஒரு கூட்டு தொடர் இல்லை, அப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். பெருக்கு தொடருக்கு எப்படின்னா ரேஷியோ ஈக்குவல் டு T2/T1 ஈக்குவல் டு T3/T2, தட் இஸ் R ஈக்குவல் டு 3. ஸோ இது வந்து ஒரு பெருக்கு தொடர். பெருக்கு தொடருக்கு உண்டான ஃபார்முலா என்னது? Tn ஈக்குவல் டு a இன்ட்டு ஆர் பவர் n-1. இதில் வந்து 4வது உறுப்பு, 5வது உறுப்பு, 6வது உறுப்பு கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 8, 24, 72. Then next 648,944. ஸோ இது வந்து அடுத்தடுத்து உறுப்புகளை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவாம்மா? இந்த ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா 1 டைம் 2 டைம் வீடியோவை வந்து ஓட விட்டு படிங்க. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.